السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 88 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 89வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இதன் மூலம் நாம் அரபி மொழியையும் இன்னும் குர்ஆன் ஹதீஸை வழங்கி அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தாலா நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், பாடத்தையும் கவனிப்போம், தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். அதை பார்க்க தொடர்ந்து காணும் பொழுதுதான் இந்த பாடத்தில் உள்ள அனைத்து சந்தேகங்களும் தீரும். வாருங்கள், இப்பொழுது நான் பாடத்திற்குள் போவோமா? இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்முத் தஃலீல் என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் இரண்டாவது பாடத்தை இன்று காண இருக்கின்றோம். முதல் பாடத்தில் தாரீஃப் பார்த்தோம், இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன என்பதை பார்த்தோம், அப்படிதானே? இன்னும் அதில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது ஹாலாத்து இஸ்மில் தஃலீலி, இஸ்முத் தஃலீலுடைய நிலைமைகள். இஸ்முத் தஃலீலுடைய நிலைமைகள் என்ன என்ன என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், இன்று நாம் காண இருக்கின்றோம். இரண்டாவது பாடம் அல் அம்சிலத்து, உதாரணங்கள். உதாரணங்கள் பாருங்க, ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்காங்களா? ரெண்டு பகுதி கொடுத்திருக்காங்களா? இப்ப உதாரணங்களுக்கு அர்த்தம் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அதோடைய விளக்கத்தை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. முதலாவதுல அல் இல்மு அன்ஃபஉ மினல் மாலி, கல்வி ஆகிறது செல்வத்தை விட மிக பலன் தருவதாக இருக்கிறது. அஷம்சு அக்பரு மினல் அர்லி, சூரியன் ஆகிறது பூமியை விட பெரியதாக இருக்கிறது. அல் ஜிபாலு, ஆஹ் மலையாகிறது அலா மினத்திராலி, குன்றுகளை விட உயரமானதாக இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, அப்ப மலைகள் ஆகிறது அல் ஜிபாலு, மலைகள் ஆகிறது குன்றுகளை விட உயரமானதாக இருக்கிறது. இப்ப ரெண்டாவது பகுதி பாருங்க. ஆஹ் அப்ப இந்த முதல் பகுதியை முடிச்சிருவோம். இது என்னன்னா, இதுல அன்ஃபா என்பது எப்படி வந்துள்ளது? ஆஹ் அலிஃப்லாம் இல்லாம தானே வந்திருக்கிறது. அதே போல இது இதன் பக்கம் இலாஃபத்திலையும் வரல. அல் அன்ஃபான்னு அலிஃப்லாமும் வரல, பின்னாடி எதனோடனும் இலாஃபத்தும் வரல. அப்படி இலாஃபத்தும் வராம முன்னாடி அலிஃப்லாமும் வராம இருந்துச்சுன்னா இதா இருக்கும். எப்படிதான் கொண்டு வரணும்னா முதக்கரா தான் கொண்டு வரணும். சரியா? எப்படி கொண்டு வரணும்? முதக்கரா தான் கொண்டு வரணும். அது சீராக்களுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அதனாலதான் ஜிபாலும் இருந்துச்சு. ஜிபால் பன்மை தானே. அப்ப ஆலான்றது பன்மையை கொண்டு வந்துடக்கூடாது. எப்பவுமே முதக்கர் தான், என்ன வந்தாலும் சரி முதக்கர் தான். சரியா? அதை மாத்திடக்கூடாது. ஷம்ஸ்ன்றது மொன்னசா தானே பயன்படுத்தணும், அதனால இது மொன்னசா பயன்படுத்தணுமா? கூடாது. மொன்னசா கொண்டு வர கூடவே கூடாது. எப்பவுமே என்னவாதான் வரும்? முதக்கரா தான் வரும். இது எந்த நிலைமையில அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நான் சொன்னல, ஆஹ் அலிஃப்லாமும் வரக்கூடாது, அந்த இஸ்மு தஃலீல் என்ன வரக்கூடாது, அலிஃப்லாமும் வரக்கூடாது, ஒன்னொன்னு என்னன்னு வரக்கூடாது, பின்னாடி இலாஃபத்தும் வரக்கூடாது. அப்படி இருந்தா எப்பவுமே முதக்கரா கொண்டு வரணும். ஒன்னொன்னு ரெண்டாவது முஃப்ரதா தான் கொண்டு வரணும், பன்மை ஆக்கிடக்கூடாது. முஃப்ரதா தான் கொண்டு வரணும், பன்மை ஆக்கிடக்கூடாது. அப்ப எப்பவுமே முதக்கராவும் முஃப்ரதாவும் தான் இருக்கும். சரியா? அப்ப அதனாலதான் ஜிப்பால் பன்மை வரும் பொழுதும் இங்க ஒருமையா தான் கொண்டு வந்தோம், முஃப்ரதா. அதே போல இங்க மொன்னச வரும் பொழுதும் இங்க மொன்னசாக்குல முதக்கரா தான் கொண்டு வந்தோம். சரியா? இது முதல் பாடம். அப்ப இஸ்மு தஃலீலில் அலிஃப்லாமும் இலாஃபத்தும் இல்லை என்றால் முஃப்ரதாகவும் இன்னும் என்னது முதக்கராகும். முஃப்ரதாகவும் முதக்கராக தான் முஃப்ரதாக முதக்கராக தான் கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அல் வலது அல் வலதுல் அக்பரு தக்கியுன், பெரிய குழந்தை ஆகிறவன், பெரிய குழந்தை தக்கியுன் புத்தி கூர்மையுடையதாக இருக்கிறது. அத்தாருல் குபுரா, பெரிய வீடாகிறது ஜமீலத்துன் அழகாக இருக்கிறது. அல் பக்கராத்துல் குபரையாத்து, பெரிய மாடுகளாகிறது. ஜீலாத்துன், ஆஹ் அது உடல் இளைத்ததாக இருக்கிறது. சரியா? அப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சா? இப்ப இந்த இதுல பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருக்கும் இதுக்கு என்னது,
வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுல அலிஃப்லாம் வந்திருக்கிறது. சரியா? அல் குபரையாத் அலிஃப்லாம் வந்திருக்கா? அல் குபரா அலிஃப்லாம் வந்திருக்கிறதா? அல் அக்பர் அலிஃப்லாம் வந்திருக்கிறதா? அப்ப அலிஃப்லாம் வந்தால் அப்பொழுது முன்னாடி இதற்கு தோதுவாக மாற்ற வேண்டும். ஒருமை என்றால் ஒருமையாக கொண்டு வர வேண்டும். வலது என்பது ஒருமை, அக்பர் என்பதும் ஒருமை. அதே போல அத்தார் என்பது முஅன்னஸ். அதே போல அல் குபரான் என்ன செஞ்சோம்? முஅன்னஸா கொண்டு வந்தோம். இப்ப நம்ம எதற்கு கொண்டு வருகிறோமோ அதுக்கு முன்னாடி உள்ளதை கண்டு அதுக்கு ஏற்றாற் போல் அதோடைய வசன்கள் மாறும். ஒருமை என்றால் ஒருமை, இருமை என்றால் இருமை, பன்மை என்றால் பன்மை. இப்ப பக்கராத் என்பது பன்மை. அதனாலதான் குபரையாத் என்று என்னது பன்மையாக வந்தது. தார் என்பது முஅன்னஸ். ஏன்னா இதோடைய அஹ், தஸ்கீர் அப்படியே வரும், துபைரான்னு வரும், தாவோட வரும். இந்த தஸ்கீரை கவனிச்சா இது என்னது முஅன்னஸாக வரும். அதனாலதான் அதுக்கு என்னது குபரான்னு முஅன்னஸாவே கொண்டு வந்தாங்க. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இஸ்மு தஃலீல் அலிஃப்லாம் நுழைஞ்சால் அது எப்படிதான் வரணும்? முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக தான் வர வேண்டும். இன்னொன்று அலிஃப்லாம் நுழைந்தால் பின்னாடி மின் போட்டு எதை விட்டும் நாம் அதிகமானது பெரியவன் என்று காட்ட தேவையில்லை. நம்ம சொல்லியிருக்கோம் இஸ்மு தஃலீல்னா ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருந்தால்தான் வர வேண்டும். இப்ப பாருங்க, இல்மு, பணம், செல்வம் ரெண்டுக்கும் பலன் இருக்கிறது. ஆனா இல்மை விட என்னது, செல்வத்தை விட இல்முக்கு அதிகமாக இருக்கிறது பலன். அப்ப இல்மு, மால் ரெண்டுத்தையும் சொன்னோம்ல, ஒன்றை விட ஒன்று என்னவா இருக்கு, அதிகமா இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப வலது குழந்தை எதை விட பெரியவனாக இருக்கிறான்? ஒன்னொன்னு யாருன்னு சொல்லவே இல்லைல்ல, அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்படி ஒன்னொன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அலிஃப்லாம் தான். சரியா? அடுத்து பாருங்க, மூன்றாவது என்ன சொல்றாங்க? ஆஹ் அல் கிதாபு அஃலலு சமீரின், புத்தகமாகிறது இரவு நண்பனில் சிறந்ததா இருக்கும். அல் காஹிரத்து அவுசஉ மதீனத்தின் ஃபீ மிஸ்ர, காஹிரா என்றால் கைரோ, கைரோ என்ற நகரமாகிறது நகரத்தில் விசாலமானதா இருக்கும். ஃபீ மிஸ்ர எகிப்தில், நகர எகிப்திலே உள்ள நகரத்தில் விசாலம், மிகவும் விசாலமானதா இருக்கும். இப்ப இரவு துவக்கத்தில் சிறந்த நண்பன். அதே போல மிஸ்ர் தேசத்தில் ஆஹ் உள்ள நகரங்களில் விசாலமான நகரமாகும். ரிஜாலுல் இல்மி, கல்வியுடைய மனிதர்களாகிறவர்கள், அன்ஃபஉ ரிஜாலின், மனிதர்களின் மிகவும் பலன் தருபவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இங்க பாருங்க, இங்க இலாஃபத்துல வந்திருக்கிறது. அஃலல் என்ற இஸ்மு தஃலீல், சமீரின் பக்கம் இலாஃபத் முல்லாஃப் இலைஹி, ஹவுசா என்பது மதீனாவின் பக்கம், இல்ம் என்பது அன்ஃபஉ, ஆஹ், அன்ஃபஉ என்பது ரிஜாலின், இப்ப இதன் பக்கம் இலாஃபத்துல வந்திருக்கு. ஆனா இலாஃபத் எப்படி இருக்கிறது? அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கிறது. சமீர்ல அலிஃப்லாம் இல்ல, முலாஃப் இலைஹி. அதே போல இந்த மதீனா என்ற முலாஃப் இலைஹில அலிஃப்லாம் இல்ல. ரிஜால் என்ற இதுல என்ன இல்ல, முலாஃப் இலைஹில அலிஃப்லாம் இல்ல. இப்ப இலாஃபத்தில் வந்து முலாஃப் இலைஹில் அலிஃப்லாம் இல்லை என்றால் இதற்கும் மேல சொன்ன மாதிரி முதக்கராக தான் வரும். அதே போல முஃப்ரதாகத்தான் வரும். இப்ப காஹிரா என்றது முஅன்னஸ். ஆனா அதுக்காக இது முன்னசா மாறிச்சா? மாறக்கூடாது, முதக்கரா தான் வரும். அதே போல ரிஜால் என்பது பன்மை. அதனால இது மாறிச்சா? இல்ல. அப்ப எப்படிதான் வரணும்? மு- பன்மையா வரக்கூடாது, முஃப்ரதா தான் வர வேண்டும். அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? அப்ப முதாஃப் இலிஹியாக வரும் பொழுது முதாஃப் இலிஹியில் அலிஃப்லாம் இல்லை என்றால் அந்த இஸ்மு தஃலீல் முதக்கராக தான் வர வேண்டும். இன்னும் முஃப்ரதாக தான் வர வேண்டும். எந்த நிலைமையிலும் மாறாது. கடைசியா நாலாவது பாருங்க, ஆயிஷா, ஆயிஷா என்ற பெண் அஃலலுன் நிசாஇ, பெண்களின் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவு ஃபுதுலாஹுன்ன, பெண்களின் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மக்கத்து வல் மதீனத்து, மக்கா இன்னும் மதீனாவாகிறது. அஷ்ரஃபுல் முதுனி, நகரங்களில் மிகவும் சிறந்த நகரமாக இருக்கின்றன. அல்லது அஷ்ரஃபல் முதுனி, நகரங்களில் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றன. அப்ப ரெண்டுல எது வேணா சொல்லலாம். அஃசலுன் நிசான்னு சொல்லலாம், ஃபுதுலாஹுன்னு சொல்லலாம். அஷ்ரஃபுல் முதுன்னு சொல்லலாம், அல்லது அஷ்ரஃபுல் முதுன்னு சொல்லலாம். அல் உலமா, ஓ அறிஞர்களாகிறவர்கள். அல் ஆமிலூன, அமல் செய்யக்கூடிய அறிஞர்களாகிறவர்கள். அஃலலுன் நாசி, மக்களின் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அஃபாதிலுஹும், இல்ல மக்களின் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இதுல பாத்தீங்களா, இஸ்மு தஃலீல் இலாஃபத்துல தான் வந்திருக்கு. ஆனா அலிஃப்லாம் இருக்கு, முதாஃபிலிகள் என்ன இருக்கு? அலிஃப்லாம் இருக்கு. அதே போல அஷ்ரஃபு முதுனி என்ற முதாஃபிலிகள் அலிஃப்லாம் இருக்கு.
அலிஃப்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டால் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ரெண்டு வகையாவும் நீங்க கொண்டு வரலாம். சரியா? ஒண்ணு முஃப்ரது, அதே போல முதக்கர், அப்படியும் கொண்டு வரலாம். இல்லை என்றால் முன்னாடி இருப்பதை கவனித்து அதற்கு தோதுவா கொண்டு வரலாம். இப்ப ஆயிஷா என்பது பெண்மணி தானே, ஒரு பெண் பால் தானே, மனசு தானே குறிக்கிறது. அதனால ஃபுஅலா வசன், இஸ்மு தஃப்லீலோட வசன் என்ன, பெண் பாலுக்கு ஃபுஅலா வசன். அதனால ஃபுதுலான்னு நீங்க பெண் பாலாவை கொண்டு வரலாம். இல்ல முஃப்ரது முதக்கரா தான் கொண்டு வரீங்கன்னா அப்படின்னு கொண்டு வரலாம். இப்ப மக்கா மதீனா இரண்டா, இப்ப இரண்டுல தானே இருமையை குறிக்கக்கூடிய அஷ்ரஃபான்னு கொண்டு வரலாம். இல்லாட்டி முஃப்ரது முதக்கரான அஷ்ரஃபு என்பது கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கூடும். உலமாவுல் ஆமிலூன இது பன்மையை குறிக்கிறதா, அப்ப பன்மையா நீங்க அஃபாலிலுன்னு கொண்டு வரலாம். ஆஹ் இது வந்து பன்மை வசனு இஸ்மு தஃப்லீல்ல. இல்லாட்டி அப்படி கொண்டு வரலையா, என்னது முஃப்ரத் முதக்கரா அஃதலும் கூட கொண்டு வரலாம். இந்த பாடம் தான் நான் செய்ய போகிறோம். இப்போ காண இருக்கின்றோம் பாருங்க. அல்பஸ் ஆய்வு குல்லு மிசாலின் மின் அல் அம்சலத்தின் முத்தகத்திமதி, முந்தைய உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணமாகிறது. இஸ்தமிலு உள்ளடக்கி இருக்கிறது. அலா இஸ்மி தஃப்லீலின் இஸ்மு தஃப்லீலின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. இப்ப எல்லாத்துலயும் இஸ்மு தஃப்லீல் இருந்துச்சா, ஒய்தா தஅம்மல்த இன்னும் சிந்தித்தா என்றால் காதல் இஸ்ம இந்த இஸ்மை, இந்த இஸ்மனா இந்த இஸ்மு தஃப்லீலை நீ சிந்தித்தாயானால் வஜ்ஜத்தஹு அந்த இஸ்மு தஃப்லீலை நீ பெற்றுக்கொள்வாய். ஃபி அம்சலத்தி த்வாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே அந்த இஸ்மு தஃப்லீலை பெற்றுக்கொள்வாய். முஜர்ரதன் மின் அல் வல் இவாஃபதி அலிஃப்லாம் என்னும் இலாஃபத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். ஒஃபி ஒஃபி அம்சிலத்தி ஓ அம்சிலத்தி தாயிஃபத்தி சானியத்தி முஹல்லன் பி அல் இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலேயே அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். வஃபி அம்சிலத்தி தாயிஃபத்தி சாலிசத்தி மூன்றாவது பகுதியின் உதாரணங்களிலே முலாஃபன் இலா நக்கிரத்தின் ஒரு நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். வஃபி அம்சிலத்தி தாயிஃபத்தி ராபியத்தி நான்காவது பகுதியின் உதாரணங்களிலே முலாஃபன் இலா மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். ஃபஹுவ எனவே இஸ்மு தஃப்லீல் ஆகிறது வரும் அலா அர்பை ஹாலாத்தின் நான்கு நிலைமைகளின் மீது வரும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஒரு தடவை காட்டிடுவோம். அலிஃப்லாமும் இல்ல இலாஃபத்தும் இல்ல, இதுல அலிஃப்லாமுடன் வந்திருக்கிறது. சரியா? இரண்டாவது நிலைமை அது. அப்புறம் மூணாவது நிலைமை அஃதல் என்பது இஸ்மு தஃப்லீல், பின்னாடி ஒரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத்தா வந்திருக்கு. அதே போல அஃதல் என்பது இஸ்மு தஃப்லீல், பின்னாடி ஒரு மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்துல வந்திருக்கிறது. சரியா? அலிஃப்லாம் மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்துல வந்திருக்கு. இப்ப நான்கு நிலைமைகள் தான் இருக்கு இஸ்மு தஃப்லீல். இந்த நான்கு நிலைமையில தான் என்ன வரும், இஸ்மு தஃப்லீல் வரும். உந்தோர் இலைஹி அந்த இஸ்மு தஃப்லீலின் பக்கம் பார். ஃபி அம்சலத்தி த்வாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள அந்த இஸ்மு தஃப்லீலின் பக்கம் பார். ஹைசு ஒரு விதத்தில் ஹுவ முஜர்ரதுன் மின் அல் வல் இலாஃபதி அலிஃப்லாம் இன்னும் இலாஃபத்தில் இருந்து தனிப்பிக்கப்பட்டதாக அந்த இஸ்மு தஃப்லீல் இருக்கிறது. அந்த விதத்தில் நீ பார். அப்ப அந்த விதத்தை நீ பார்த்த பொதுவா அர்த்தத்தை பார்க்காத, அதை மட்டும் கவனிச்சுப்பாரு. இஸ்மு தஃப்லீல அலிஃப்லாமும் இன்னும் இலாஃபத் இல்லாம இருக்குதுல்ல, அதை கவனிச்சு நீ அதை பார், அந்த உதாரணத்தை பார். அந்த உதாரணத்தில் உள்ள அந்த இஸ்மு தஃப்லீலை பார். அப்படி பார்த்தாங்கன்னா தஜித்ஹு அந்த இஸ்மு தஃப்லீலை நீ பெற்றுக்கொள்வாய். முலாசிமல் இஃப்ராத இப்ப முலாசிமனில் இஃப்ராத. சரியா? ததுக்கீர இன்னும் அது ஒருமையாக வருவதையும் ஆண்பாலாக வருவதையும் அவசியமாக்கிக் கொண்டதாக அந்த இஸ்மு தஃப்லீலை பெற்றுக்கொள்வாய். அப்ப எல்லாம் எப்படி வந்துச்சு? ஆஹ் எப்படி வருது? ஒருமையாக அன்ஃபா அக்பர் அலா ஒருமையாக வருது. இன்னும் எனது முனக்கரா தான் வருது, மனசுடைய ஃபுஅலா வரல. சரியா? வதரல் முஃபல்லல் அலைஹி கத் அத்தா மஜ்ரூரன் பிமின் எதை விட சிறப்பாக்கப்பட்டதோ அந்த அந்த எதை விட அது சிறப்பாக்கப்பட்டதோ அத்தகையதை நீ பார்ப்பாய். கதை அத்தா திட்டமாக அது வந்ததாக பார்ப்பாய். மஜ்ரூரன் தி மின் மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக வந்ததாக பார்ப்பாய். இப்ப எதை விட சிறப்பாக்கப்பட்டது? அப்ப மின்னுக்கு அப்புறமா வர்றதா முஃபல்லல். ஓகேவா? முஃபல்லல் இதான முஃபல்லல் அலைஹி இது. சரியா? அப்ப முஃபல்லல் அலைஹி இதுக்கு பேர் என்னதான் முஃபல்லல் அலைஹி தான். அப்ப எது அதிகமா இருக்கிறதோ அது முன்னாடி வரும். சரியா? ஆஹ் எது எதுல கம்மியா இருக்கோ அதுக்கு பேர் முஃபல்லல் அலைஹி என்பார்கள். இப்ப செல்வத்துல தானே பலன் கம்மியா இருக்கு, கல்வியில தானே அதிகமா இருக்கு. இப்ப எதில் அந்த தன்மை குறைவாக இருக்கிறதோ அதுக்கு பேர் முஃபல்லல் அலைஹி என்பார்கள். இது அரபியிலே மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. அப்ப இதை விட தானே சிறப்பாக்கப்பட்டது. அப்ப இதுக்கு பேர் முஃபல்லல் அலைஹி.
இதுல அருள் என்பது முஃபத்தல் அலைஹி, திலால் என்பது முஃபத்தல் அலைஹி. சரியா? இப்போ முஃபத்தல் அலைஹி மின்னுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும்? கூறப்பட்டிருப்பதை பார்ப்பாய். இப்போ பின்னாடி முஃபத்தல் அலைஹி கூறப்பட்டிருக்கிறதா? இப்ப அடுத்து பாருங்க. இப்ப முதலாவதுல பார்த்துட்டோம்ல. இப்ப ஆ அப்ப முதலாவதுல என்னவும் இல்ல, அலிஃப்லாமும் இல்ல, இலாஃபத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாக இருந்தது. இன்னும் இஃப்ராது தனிமையாக ஒருமையில் இருப்பதும் இன்னும் ஆண்பாலையும் அவசியமாக்கி கொண்டதாக பெற்றுக்கொள்வாய். வத்தரல் முஃபல்லல் அலைஹி இன்னும் முஃபல்லல் அலைஹி எப்படி பார்த்தாய்? அத்தா மஜ்ரூரன் பிமின் மின்னை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதாக திட்டமாக அது வந்திருப்பதாக அந்த முஃபல்லல் அலைஹி திட்டமாக வந்திருக்கிறது. மஜ்ரூரன் பிமின் மின்னை கொண்டு ஜெரு செய்யப்பட்ட நிலையில் அந்த முஃபல்லல் அலைஹி வந்திருக்கிறது என்பதாக அந்த முஃபல்லல் அலைஹி நீ காண்பாய். அப்ப மேல காத்தோம்ல மின்னு ஜாரு, அதுக்கு பின்னாடி முஃபல்லல் அலைஹி மஜ்ரூர்ல வந்துச்சு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. வந்துரு இலைஹி இன்னும் அந்த இஸ்மு தஃப்லீலின் பக்கம் பார் இஃபத்தி சானியா இரண்டாவது பகுதியில் உள்ள அந்த இஸ்மு தஃப்லீலின் பக்கம் பார். ஹைசு ஹுவ அந்த இஸ்மு தஃப்லீல் முஹல்லன் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற விதத்தில் பார். அப்ப அந்த அலிஃப்லாமோட இணைந்திருக்கிற அந்த அந்த கண்ணோட்டத்துல பாரு. எது அந்த இஸ்மு தஃப்லீலை பார். அப்படி பார்த்தாயானா தஜிதுஹு அந்த இஸ்மு தஃப்லீலை நீ பெற்றுக்கொள்வாய். முத்தாபிகன் லி மௌசூஃபிஹி அந்த இஸ்மு தஃப்லீலின் மௌசூஃபுக்கு தோதுவானதாக பெற்றுக்கொள்வாய். மின் கைரி அன் யஅதியல் முஃபல்லலு அலைஹி பஅதஹு அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு பிறகு முஃபல்லல் அலைஹி வராமல் அந்த இஸ்மு தஃப்லீலின் மௌசூஃபுக்கு தோதுவானதாக அந்த இஸ்மு தஃப்லீலை நீ பெற்றுக்கொள்வாய். இப்ப முஃபல்லல் அலைஹி வராது. நம்ம முன்னாடியே சொன்ன ஆரம்பத்திலே இங்க முஃபல்லல் அலைஹி வந்திருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, முஃபல்லல் அலைஹி வரல, பின்னாடி மின் போட்டு அதுக்கப்புறம் முஃபல்லல் அலைஹி கொண்டு வரவில்லை அல்லவா? அப்ப முஃபல்லல் அலைஹி வராது. அதே போல மௌசூஃபுக்கு தோதுவாக அல் அக்பர் என்பது இஸ்மு தஃப்லீல். இது எதுக்கு தோதுவா இருக்கு? மௌசூஃப்க்கு தோதுவாக. அது இது முஃப்ரது, இது முஃப்ரது, இது முதக்கரு, இது முதக்கரு. அதே போல தாரு முஅன்னசு, குப்ரா முஅன்னசு. இது என்னது? முஃப்ரது, இது முஃப்ரது. குப்ரான்றது முஃப்ரது. பக்ராத்ன்றது ஜம்மு முஅன்னசு. அதே போல குப்ரயாத்துன்றது ஜம்மு முஅன்னஸா வந்திருக்கிறது. அப்ப அது தோதுவா. அல் வலது மௌசூஃபு, தார் மௌசூஃபு, பக்ராத் மௌசூஃப். மௌசூஃபுக்கு தோதுறோம் அது வந்திருக்கிறதை பார்ப்பாய். சரியா? இது இரண்டாவது பகுதி. அதுக்கப்புறமா பாருங்க மூணாவது. தஅம்மல்ஹு இன்னும் இஸ்மு தஃப்லீலை சிந்தி ஃபித்தா இஃபத்தி சாலிசதி மூன்றாவது பகுதியிலே சிந்தி ஹைசு ஹுவ அந்த இஸ்மு தஃப்லீல் முதாஃபுன் இலா நக்கிரத்தின் நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற விதத்தில் மூன்றாவது பகுதியிலே நீ சிந்தி இந்த இஸ்மு தஃப்லீலை சிந்தி. அப்படி சிந்தித்தா தஜிதுஹு அந்த இஸ்மு தஃப்லீலை பெற்றுக்கொள்வாய். முலாசிமன் லில் இஃப்ராதி என்னது வத்ததுகீரி என்ன ஒருமையையும் இன்னும் ஆண்பாலாக இருப்பதையும் அவசியமாக்கி கொண்டதாக நீ அந்த இஸ்மு தஃப்லீலை பெற்றுக்கொள்வாய். கமா கான ஃபி த்வாயிஃபத்தி ரூலா முதல் பகுதியிலே முதல் பகுதியிலே அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகியிருந்ததே அந்த ஒன்றை போலவே ஆண்பாலாக இருப்பதையும் இன்னும் ஒருமையாக இருப்பதையும் அவசியமாக்கி கொண்டதாக அந்த இஸ்மு தஃப்லீலை பெற்றுக்கொள்வாய். அப்படிதானே பார்த்தோம். முதல் பகுதியில் எப்படி முஃப்ரதோ முதக்கரும் அவசியமோ, மூணாவது பகுதியில் என்னது? கித்தாபா இருந்தாலும் சரி, முஃப்ரதா இருந்தாலும் சரி, முஅன்னஸா இருந்தாலும் சரி, ஜம்மா இருந்தாலும் சரி, அஃலலு, அவுஸஅ, அன்ஃபஅன்னு என்னவாதான் இருக்குது? முஃப்ரதா தான் வந்திருக்குது. அதே போல முதக்கரா தான் வந்திருக்கிறது. எப்பவுமே இப்படிதான் வரும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க கடைசியா. அம்மா ஃபி த்தாயிஃபத்தி ராபிஅத்தி நான்காவது பகுதியிலே ஆகிறது. ஹைசு ஹுவ அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகிறது. முதாஃபுன் இலா மஅரிஃபத்தின் மஅரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற விதத்தில் நாலாவது பகுதியிலே உள்ள அந்த இஸ்மு தஃப்லீல் என்பதாகிறது. ஃபைன்னக நிச்சயமாக நீ தராஹு அந்த இஸ்மு தஃப்லீலை பார். ஜாயிசுல் வஜ்ஹைனி இரண்டு வகையும் கூடும் என்பதாக. ஜாயிசல் வஜ்ஹைனி என்னது? ஜாயிசல் வஜ்ஹைனி இரண்டு வகையும் கூடும் என்பதாக அந்த எதை பார்ப்பாய்? அந்த இஸ்மு தஃப்லீலை பார்ப்பாய். ரெண்டு வகையும் கூடும். சரியா? அதனால் தான் ஃபதாரத்தின் எனவே சில வேளை யஅதி முதாபிகன் தோதுவாக வரும். முன்னுள்ளதற்கு தோதுவாக வரும். தாரத்தன் இன்னும் சில வேளை யஅதி கைர முதாபிகின் தோதுவாகாமல் வரும். சில வேளை தோதுவாக வரும், சில வேளை தோதுவாகுவது அல்லாமல் வரும். இப்ப பாருங்க, அதான் ரெண்டும் சொன்னோம். முன்னாடி உள்ள ஆயிஷாக்கு தோதுவா வந்துச்சா? ஃபுதுலான்னு. அப்ப அது முஅன்னஸ், இது முஅன்னஸ். தோது அல்லாமலும் என்ன வரும்? முஃப்ரது முதக்கரா வரும். அஃலல் மாதிரி. இப்ப மக்கா மதீனா தோதுவா அஷ்ரஃபான்னு வந்துச்சா? தோது அல்லாமல் அஷ்ரஃபுன்னு வரும். அதே போல உலமாக்கு தோதுவா அஃபாதில்னு வந்துச்சா? தோது இல்லாம அஃலல்னு கூட வரும். சரியா?
பார்த்தாச்சா? இதுதான் பாடம். இப்ப என்ன 4 நிலைமைகள் இருக்கிறது. 4 நிலைமையும் நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. வாருங்கள் இப்பொழுது காயிதா காயிதான்னு போட்டிருக்காங்க. எப்பவும் ஜம்மா போடுவாங்க. ஏன் இங்க ஒரே ஒரு காயிதா தான் படிக்கிறோம்? எல்லாம் ஒண்ணுன்னு போட்டாங்க. காயிதா சட்டம். ஒரு சட்டம் தான் படிக்க போறோம். 139வது சட்டம். இப்ப பாடம் ஆரம்பத்திலிருந்து எத்தனை சட்டங்கள் முடித்து விட்டோம்? 138. பகுதி 1ஐயும் சேர்த்து பகுதி இரண்டையும் சேர்த்து மொத்தம் 139வது சட்டத்தை படிக்க இருக்கிறோம். இஸ்மு தஃப்லீலுக்கு இருக்கிறது அர்பா ஹாலாத்தின் 4 நிலைமைகள் இருக்கிறது. அந்த 4 நிலைமை இங்க வந்திருக்கு பாருங்க. அம்சா முதலாவது ஐயக்கூன முஜர்ரதன் மின் அல் வல் இலாஃபதி, அலிஃப் லாம் எனும் இலாஃபத் இணைப்பில் இருந்தும் தனிப்பிக்கப்பட்டதாக அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகுவது. வஃபி ஹாதிஹில் ஹாலி, இந்த நிலைமையிலே எஜிபு இஃப்ராதுஹு, அந்த இஸ்மு தஃப்லீல் தனிமை ஒருமையாகுதல், பன்மையாக இல்லாமல் இருமையாக இல்லாமல் ஒருமையாகுவது அவசியமாகும். ததுகீருஹு, இன்னும் அந்த இஸ்மு தஃப்லீலை ஆண்பாலாக்குவது அவசியமாகும். வலித்தியானு பாதஹு பில் முஃபல்லலி அலைஹி மஜ்ரூரன் பிமின், மின்னே கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட நிலையில் முஃபல்லல் அலைஹியை கொண்டு வருவது. எதுக்கு? இஸ்மு தஃப்லீலுக்கு பிறகு மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட நிலையில் முஃபல்லல் அலிஹியை கொண்டு வருவது அவசியமாகும். மூணுமே அவசியம். முஃபரத் ஆக்குறது அவசியம், முதக்கர் ஆக்குறது அவசியம். முஃபல்லல் அலிஹியை மின்னுக்கு பிறகு ஜர்ரு செய்யப்பட்ட நிலையில் இஸ்மு தஃப்லீல் பிறகு மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட நிலையில் முஃபல்லல் அலிஹியை கொண்டு வருவது அவசியமாகும். முஃபல்லல் அலிஹி அரபியிலே மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, என்னது? அந்த தன்மை எதிலே கம்மியாக இருக்கிறதோ அதற்கு முஃபல்லல் அலிஹி என்பார்கள். சரியா? பா என்பது ஐயக்கூன முஹல்லன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக அது ஆகுவது, அந்த இஸ்மு தஃப்லீல் ஆகுவது. வஃபி ஹாதிஹில் ஹால், இது 2வது நிலைமை. சரியா? 2வது நிலைமை என்னது? அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகிறது தானே. அப்ப இது பாருங்க என்ன சொல்றாங்க. வஃபி ஹாதிஹில் ஹாலி, இந்த நிலைமையிலே தஜிபு முத்தாபகத்துஹு, அது தோதுவாகுவது அவசியமாகும். லி மௌசூஃபிஹி, அந்த இஸ்மு தஃப்லீலின் மௌசூஃபிற்கு அந்த இஸ்மு தஃப்லீல் தோதுவாகுவது அவசியமாகும். வலா யுத்தா, எனவே பாதஹு, அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு பிறகு வரப்படாது. பில் முஃபல்லலி அலைஹி, முஃபல்லல் அலிஹி கொண்டு வரப்படாது. இஸ்மு தஃப்லீல் பிறகு முஃபல்லல் அலிஹி கொண்டு வரப்படாது. இப்ப மேல அதுக்கு சொன்னோம். 2வது வகையில் அலிஃப்லாம் முறை வந்தா பின்னாடி முஃபல்லல் அலிஹி மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட நிலையில் கொண்டு வரவில்லை என்ற உதாரணங்களை நம்ம விளக்கினோம் அல்லவா? அதே போல் கொண்டு வரப்படாது. சரியா? அடுத்து பாருங்க ஜீம் 3வது ஐயகூன முலாஃபன் இலா நக்கிரத்தின், இஸ்மு தஃப்லீல் ஒரு நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஆகுவது. அப்ப இதுக்கு என்னது? வஃபி ஹாதிஹில் ஹாலி, இந்த நிலைமையில், இந்த நிலைமைனா நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட இந்த நிலைமையிலே எஜிபு இஃப்ராதுஹு, அந்த இஸ்மு தஃப்லீலை ஒருமையாக்குவதும் ததுகீருஹு, இன்னும் அதை ஆண்பாலாக ஆக்குவதும் அவசியமாகும். அந்த இஸ்மு தஃப்லீலை ஒருமையாக்குவதும் அந்த இஸ்மு தஃப்லீலை ஆண்பாலாக்குவதும் அவசியமாகும். முதலாவது நிலைமையிலே போல. அதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன சொன்னாங்க? முஃபல்லல் அலைஹிய மின்னுக்கு அப்புறம் ஜரு செய்யப்பட்ட நிலையில கொண்டு வரணும். இத சொல்லவே இல்லை இதுல 3வது நிலைமையில. சரியா? இப்ப தால் 4வது நிலைமை பாருங்க. ஐயகூன முலாஃபன் இலா மஅரிஃபத்தின், அப்ப 4வது நிலைமை மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இஸ்மு தஃப்லீல் ஆகுவது. இதுதான் கடைசி நிலைமை. இது இஸ்மு தஃப்லீலின் கடைசி நிலைமை இதுதான். மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஆகும். அப்ப இங்க நம்மளுக்கு தெரியும் வஹுனா, இன்னும் இங்கு எது? மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட இந்த முலாஃப் இருக்கிறது அல்லவா, இந்த இடத்தில் தஜூசு ஃபீஹி, இங்கே இதிலே இந்த இஸ்மு தஃப்லீலே கூடும். என்னது? ஃபீஹினா இந்த இஸ்மு தஃப்லீலிலே கூடும். என்ன கூடும்? அல் முதாபகத்து வ அதமுஹா, தோதுவாகுவதும் கூடும். வ அதமுஹா, தோதுவாகாமல் இருப்பதும் கூடும். 2 நிலையுமே என்ன செய்யும்? இதற்கு கூடும் என்று நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். சரியா? அப்ப இதுதான் நாம் 2வது நிலைமைகளை பற்றி கற்றுக்கொண்டோம். மொத்தம் 4 நிலைமைகளை நம்மளுக்கு என்ன செய்து தந்தார்கள்? அழகாக சொல்லி தந்தார்கள். தோதுவாகுவது தோதுவாகாமலும் இருக்கலாம் தான். ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம என்னது தெளிவாக ஒன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாம் தஃப்லீலை ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கிறது என்பதை நாடும் பொழுதுதான் என்னது தோதுவாகுவது தோதுவாகாமலும் இருக்கலாம். அப்படி நாடவில்லை, நம் தஃப்லீலை ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கிறது என்று நாம் நாடவில்லை என்றால் அந்த இடத்தில் தோதுவாகுவது அவசியமாகும். இப்போ உதாரணமா முஹம்மது அலி இருவரும் அக்தபா
மிகவும் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இதுல கொடுக்கப்படவில்லை. இது என்னது அதிகப்படியான தகவல் என்னது? அப்போ முகம்மதும் அலியும் மிகவும் எழுதக்கூடியவராக இருக்கிறார்கள், ஊர்களிலேயே மிகவும் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்னா மத்தவங்க எல்லாம் எழுதவே தெரியாது. அப்போ ஒன்றை விட ஒன்று அதிகமா இருக்கணும்னா மத்தவங்களுக்கும் எழுத தெரியும், இவங்களுக்கும் எழுத தெரியும் சொல்லும் பொழுதுதான் ஒன்றை விட ஒன்று அதிகம் சொல்ல முடியும். மத்தவங்களுக்கு எல்லாம் எழுதவே தெரியாது, இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ன செய்யும், எழுதவே தெரியும். அப்போ இந்த இடத்துல எப்படி? அப்ப நம்ம என்ன செய்யல, ஒன்றை விட ஒன்று அதிகம்னு சொல்ல வரல. அப்ப இந்த இடத்துல தோதுவாக வேண்டும், அக்தபான் தான் சொல்லணும், அக்தபுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்ப முஹம்மதுன் அலியுன் அக்தபா சுக்கானில் அலி அதி அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு அந்த இடங்களில் தங்குபவர்களில், அந்த நெருக்கடியான இடங்களில் தங்குபவர்களிலே மிகவும் எழுதக்கூடியவர்கள்னு தோதுவாதான் சொல்லணும். சரி, ஆனா மத்தவங்க எல்லாம் எழுதவே தெரியாது, இவங்களுக்கு தான் அந்த தன்மை இருக்கிறது. அதனால நம்ம என்ன ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. அதனால் இந்த இடத்தில் தோதுவாகுவது அவசியம் என்ற இந்த கூடுதல் தகவலை நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் இந்த பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.